எனக்கு உன் மேல எந்த வெறுப்பும் இல்லை, இனிமேலும் வராது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க பேசி பிரச்சனையை சரி பண்ணுவாங்க. சரியாகலன்னா பிள்ளைங்களை யோசிச்சு பல்ல கடிச்சுக்கிட்டு வாழ்வாங்க. அப்படித்தான் நானும் பார்த்திருக்கேன். கோபிக்கும் பாக்கியாவுக்குமே பெருசா ஒத்து வரலன்னா கூட அவங்க பிள்ளைங்களுக்காக தான் வாழ்வாங்கன்னு நான் நினைச்சேன். திடீர்னு அவன் பாக்கியாவை விவாகரத்து பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அத்தை, இப்ப பழைய கதையெல்லாம் எதுக்கு? நான் என்ன யோசிச்சேன்னு இவளுக்கும் தெரியணும்ல பாக்கியா. திடீர்னு அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ அவன் கூட வந்து நின்னதும் நான் பயந்துட்டேன். எங்க எனக்கு என் பிள்ளை இல்லாம போயிடுவானோ, என் பேர பிள்ளைங்களுக்குலாம் அப்பா இல்லாம போயிடுவானோன்னு நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன். புரியுது. எல்லாத்துக்கும் மேல கோபி தான் எனக்கு எல்லாமே. நான் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்காக தான். நீங்க இப்படி இருக்கிறதுனாலதான் உங்க பையன் கெட்டு போறாருன்னு அடிக்கடி பாக்கிய சொல்லுவா. ஆனாலும் என்னால என்ன மாத்திக்க முடியல. அவனை பத்தி யோசிக்காம இருக்கவும் முடியல. நான் அவனை பத்தி யோசிச்சு நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். நியாயமா மன்னிக்கணும்னா நீதான் என்ன மன்னிக்கணும். ஐயோ அம்மா, நீங்க பெரியவங்க, இப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. பெரியவங்களோ சின்னவங்களோ தப்பு பண்ணினா மன்னிப்பு கேட்கலாம். நீ என்ன மன்னிச்சுடு ராதிகா. நீ எங்க இருந்தாலும் நீ நல்லா இருப்ப. கடவுள் உன் கூட இருப்பாரு.